அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கீ பெப்பர் கிராப் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நல்லா கிராப்பை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு, அதாவது நண்டை. ஸோ ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் வந்துட்டு தேங்காய் அரைச்சிட்டு இருந்தோம் குழம்புக்காக, அதுதான். ஸோ மிக்ஸி ஜாரில் வந்து நான் 20 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸு. அப்புறம் கை நிறைய கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். ஸோ கருவேப்பிலை ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லியோடு சேர்ந்து ஒரு 2-3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துருக்கலாம். எவ்வளோ நண்டு எடுக்கிறீங்களோ அதுக்கு அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுருக்க ஹோம்மேட் கீ இருக்குல்ல, அது ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, அந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ரெண்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வதக்கணும் பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம கீழே போட்டிருக்க நெய் அந்த மசாலாவோட நல்லா குக்காகி மேலே வந்து அந்த எண்ணெய் பிரியணும். ஸோ அது பிரியறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள். இதில் மிளகாத்தூள் போடுறது உங்களோட விருப்பம், ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க. அதோட உப்பு போட்டுட்டு நல்லா அந்த மசாலாவில் பெரட்டிக்கலாம். இப்போ பெரட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா நம்ம கீழே போட்டிருந்த கீ வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடும். அம்மா நண்டை நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அந்த நண்டை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவில் வச்சிடலாம். அந்த எந்த சைடு வந்து ஃப்ளஷ் இருக்கோ அந்த சைடு மசாலாவோட வாசம் போகிறதுக்காக நம்ம இந்த எறாவை குப்புற போட்டு மசாலா சைடு போட்டுக்கலாம். ஸோ போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அப்புறம் அந்த கால் பகுதியை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உள்ளே இறங்குன மாதிரி இருக்கும். ஸோ அப்புறமா நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க கால் எல்லாத்தையும் உள்ளே போட்டு மொத்தமாக எல்லா மசாலாவும் நண்டோட நல்லா பெரட்டி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி விட போகிறதே கிடையாது. இதை மூடி சிம்மிலே வச்சு 15 நிமிஷம் நம்ம வேக விட போகிறோம். இதுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நண்டு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக ஒரு நண்டை எடுத்து குத்தி பார்த்து உள்ளே இருக்கிற நம்ம ஃப்ளஷ் எடுத்து பார்த்தா நல்லா வெந்து போயிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம நண்டை வந்து குக் பண்ணியாச்சு. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே சிம்மில் தான் வச்சு நான் செஞ்சேன். கடைசியாக நம்ம பெப்பர் மசாலான்றதுனால 1 டீஸ்பூன் நான் வீட்டிலையே நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பெப்பர் தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கடைசியாக ஒரு கார்னிஷ்காக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிட்டா நம்ம கிராப் மசாலா ரெடி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை